بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களுக்கு நேரடி அர்த்தத்தையும் தேவைப்படும் இடங்களிலே விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ராவில் 166 வசனத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி 167வது வசனத்தை பார்க்கணும். 167வது வசனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி 166 லேசாக யாவப்படுத்திக்கிறணும். முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது தபர்ர அல்லதி நத்துபியூ மினல்லதி நத்தபோ, பின்பற்றிய அவர்களை விட்டும் பின்பற்றப்பட்டவர்கள் விலகிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பின்பற்றப்பட்டவர்கள் என்று சொன்னால் தலைவர்கள் விலகிக்கொள்வார்கள். மினல்லதி நத்தபவு, அவங்களுடைய தொண்டர்களை விட்டும் பின்பற்றியவர்களை விட்டும் சீடர்களை விட்டும் விலகிக்கொள்வார்கள். மறுமை நாளில் அஜர் சொன்னார், அதனால நான் செஞ்சேன், இவர் சொன்னதுனால தான் நான் அதை செஞ்சேன்னுலாம் தப்பிக்க முடியாது. அவங்க விலகிக்குவாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று என்ன செய்வாங்க, கைவிட்டுருவாங்க. உங்களுக்காக பரிந்து பேச மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்கன்று 166 நம்ம பார்த்துட்டோம். இப்படி சொன்ன உடனே என்ன வருதுன்னு கேட்டால், காலல்லதி நத்தபவு, பின்பற்றினார்களை அவங்க சொல்லுவாங்க. பின்பற்றினார்கள்னால் யார்? பொதுமக்கள், அதாவது பாமரர்கள், அதாவது சீடர்கள். அப்போ தொண்டர்கள் சொல்லுவாங்க. காலல்லதி நத்தபவு, பின்பற்றியவர்கள் சொல்வார்கள். இங்கே சொன்னார்கள்ன்ற வார்த்தை தான் இருக்குது காலன்றது. ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காலம் கிடையாது. நாளைக்கு நடக்கிறத கூட என்ன செய்யலாம், சொன்னார்கள்னு சொல்கிற அளவுக்கு அவன் கண் முன்னாடி அவன் பார்க்குவான். அதனால் அல்லாஹ் பல இடங்களில் என்ன செய்வான், அந்த மாதிரி நாளை நடக்கிற விஷயங்களை கூட சென்ற கால சொல்லை கொண்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்படியான ஒன்று தான் காலன்னா. சொன்னார்கள் சொல்லவா செஞ்சு இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. இனிமேல் சொல்லக்கூடியது எல்லாம் சொல்லும் பொழுது எக்கூல் உள்ளதி நத்தபவுன்னு சொல்லாமல் காலல்லதி நத்தபவு, பின்பற்றினார்களே அவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்களாம்? லவ் அண்ணலனா, என்ன சொல்லுவாங்கன்னு கருத்தை வாங்கிக்கிறங்க. இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? தலைவர்கள் கைவிட்டாங்க, அப்போ நம்ம செஞ்ச அமல்கள் எல்லாம் தப்புன்னு ஆகிப்போச்சு, இவங்க காட்டின ஆதாரம்லாம் பொய்யின்னு ஆகிப்போச்சு, இப்போ நம்ம கதை முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது என்ன அல்லாட்ட சொல்லுவாங்கன்னு கேட்டால், இறைவா எங்களை துன்யாவுக்கு மறுபடி நீ அனுப்புனன்னு சொன்னால் இந்த மாதிரி தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம், அவங்கள விட்டு நாங்கள் விளைவிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். இது கருத்து. அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். லவ் அண்ணலனா கர்ரத்தன், கர்ரை என்றால் திரும்பினான், ரஜா என்றால் திரும்பினான், அதே அர்த்தம் தான் கர்ரை என்பதற்கும். கர்ரை என்றால் திரும்பினான், கர்ரத்துன் திரும்புதல், கர்ரத்துன் இல துன்யா, இங்கே துன்யாவுக்கு திரும்புதல் தான். லவ் அண்ணலனா கர்ரத்தன் இல துன்யா, துன்யாவுக்கு திரும்புதல் என்பது எங்களுக்கு இருக்குமானால், லவ் அண்ணலனா எங்களுக்கு சபத்தன்னு வச்சுக்கணும், லவ் சபத்த அண்ணலனா எங்களுக்கு கர்ரத்து திரும்புதல் என்பது இருக்கும் என்று சொன்னால், நத்தபர்ரா மின்ஹும், அவங்கள விட்டு நாம் விலகி கொள்வோம், கமாத்தபர்ரவும் மின்னா, எங்களை விட்டும் அவர்கள் விலகியது போல. இப்போ எங்களை விட்டு தலைவர்கள் விலகிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி துன்யாவுக்கு திருப்பி அனுப்பணும் என்று சொன்னால் மறுபடியும் நாங்கள் அவங்கள தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்கள் சிந்தித்து கரெக்டாக வகி அடிப்படையில் நடப்போங்கிறாங்க. இப்போ நத்தபர்ரா மின்ஹும், இந்த தலைவர்களை விட்டு நாங்கள் விலகி கொள்வோம், கமாத்த பர்றவும் இன்னா, எங்களை விட்டு விலகி கொண்டது போல விலகி கொள்வோம் என்று இதுக்கு அர்த்தம். இதில் இப்போ நத்த பர்றா மின்ஹும் இருக்குல்ல, இதில் நாம் விலகி கொள்வோம்ன்றது அர்த்தம் செய்கிறோம். இப்படித்தான் மொழிபெயர்ப்புகள் எல்லாரும் செய்வார்கள். ஏன்னா மக்களுக்கு பிறமத மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவர்களை விட்டு விலகி கொள்வோம்ன்று தான் அந்த கருத்தான் கொடுக்குறோம். ஆனால் சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் செய்வதாக இருந்தால் அது எப்படி வரும்னு கேட்டால், நத்த பர்ற என்று நசபு வந்திருக்குது. வருங்கால வினைக்கு எப்படி வரணும்? எத்த பர்றவு வருங்காலம், அதனுடைய தன்னிலை பன்மை நத்த பர்றவு என்று, அதாவது லம்மு சொல்லி செஞ்சு வரணும். இங்கே என்ன வந்துன்னா நசபு இருக்குது, நத்த பர்றண்டு. ஏன் நசபு இருக்குதுன்னு கேட்டால், இந்த லவ்ங்கிற ஷரத்து இருக்குல்ல, எங்களுக்கு இருக்குமையானால் இந்த ஷரத்து இருக்குல்ல, அதனுடைய ஜவாபில் இதை நத்தபர்ற ஜவாபு, அதனுடைய ஜவாபில் ஃபே வரும்ல, அந்த ஃபே வந்துச்சுன்னு சொன்னால்
அந்த ஃபேக்கு அப்புறம் ஒரு அன் என்பது மறைந்திருக்கும் என்று மறைஞ்சிருக்கு எங்கே போய் கண்டாங்க, நத்தபர்றான்னு வர்றதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நத்தபர்றான்னு நெசவு செஞ்சுருக்கிறதுனால வருங்கால வினைக்கு நெசவு செய்கிறதா இருந்தால் அதுக்குரிய சொற்களை வச்சு தான் நெசவு செய்ய முடியும். அதில் அன் என்பது தான் இங்கே பொருத்தமாக இருக்கும். அன் நத்தபர்ற நத்தபர்றன்னா அன் நத்தபர்ற அந்த அன் வந்த காரணத்தினால் நத்தபர்ற என்று வந்திருக்கிறது. அன் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த ஃபாவுக்கு பின்னாடி இருக்கும். எப்போலாம் இருக்கும்னு கேட்டால் இந்த லவ் என்பது ஷர்த் இருக்குல்ல, அந்த ஷர்த்துக்கு ஜவாபாக வரும் பொழுது என்ன செய்யும், அதுக்கு பின்னாடி அந்த ஃபாவுக்கு பின்னாடி அன் மறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஃபனத்தபர்ற என்று வராமல் ஃபனத்தபர்ற என்று வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி அர்த்தம் செய்கிறோம், அவர்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்வோம் என்று வருங்கால வினையாகவே செய்கிறோம். ஆனால் கிராமர் பிரகாரம் சொல்லுக்கு சொல் அர்த்தம் செய்வதாக இருந்தால் சொல்லுக்கு சொல் அர்த்தம் செஞ்சு பார்த்துக்கிற வேண்டியதுதான். ஆனால் மக்கள் புரிகிற மாதிரி நம்ம கருத்தை தான் மக்களுக்கு சொல்லணும். அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்னு கேட்டால், அவர்கள் எங்களை விட்டு விலகியது போல அவர்களை விட்டு நாங்கள் விலகிக்கொள்வோம் என்று வருங்கால வினையுடைய அர்த்தத்தை தான் செய்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய அர்த்தம் எப்படின்னு கேட்டால், ஃப நத்தபர்றன்னா அன் நத்தபர்றன்னு இருக்குது. அன் வந்தால் என்ன செய்யும், அந்த வருங்கால வினையை மஸ்தராக மாற்றிடும். நத்தபர்ற என்பதை மஸ்தர் ஆக்கி விட்டுரும். அப்போ நத்தபர்றவுக்கு மஸ்தர் என்ன, தபர்ற, அதுக்கு மஸ்தர் தபர்ருன், தல்லம தல்லுமுன், தக்கர்ரம தக்கர்ருமுன் அப்படின்னு வருதுல்ல. தபர்ராவுக்கு மஸ்தர் தபர்ருன். இப்போ நத்தபர்ரவுன்றது அன் வந்ததுனால தபர்ருன் ஆயிடுச்சு. நத்தபர்ரவுல முத்தக்கல்லிமா இருக்குதுல்ல, நூன் இருக்குதுல்ல, நாம்டு. அப்போ நூன் இருக்கிறதுனால அந்த தபர்ரு மஸ்தரோட அந்த நூனுக்கு பதிலாக நாங்கிறத பின்னாடி சேர்க்கணும்ல, எங்கள்னு சொல்லி. அப்போ நத்தபர்றான்னா ஃபதபர்ரு உனா, ஃபதபர்ரு உனான்னு அர்த்தமாயிரும், மஸ்தர் ஆயிரும். அப்போ ஃபதபர்ரு உனா மின்ஹும், அவர்களை விட்டும் நாங்கள் விலகி கொள்ளுதல், கமாத்த பர்றவும் மின்னா, எங்களை விட்டு அவர்கள் விலகியது போல் அமையும் அப்படின்னு மஸ்தர் ஆக்கி தான் அதை அந்த சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் செய்வதாக இருந்தால் செய்யணும். அதாவது எங்களுக்கு திரும்புதல் இருக்குமே, ஆனால் அவர்கள் எங்களை விட்டு விலகியது போல அவர்களை விட்டு நாங்கள் விலகுதலும் அமையும். இப்போ தபர்ருனா மின்ஹும், அவர்களை விட்டு நாங்கள் விலகி கொள்வதும் அமையும். கமாத்த பர்றவும் மின்னான்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம தமிழ் மொழிக்கு தூரமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த அன் இருக்கிறது நெசவு செஞ்சது இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் விலகிக்கொள்வோம் இப்படி சொன்னால் எளிதாக புரிஞ்சிடும். அதாவது உலகத்துக்கு திரும்பி செல்லுதல் இருக்கும் என்று சொன்னால் நத்தபர்ரா மின்ஹும் கமாத்த பர்றவும் மின்னா, எங்களை விட்டு அவர்கள் விலகியது போல் நாங்களும் விலகி கொள்வோம்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரி, அடுத்து கதாலிக்க, இப்படித்தான் யுரீஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிக்கிறான், அமாலகும், அவங்களுடைய அமல்களை காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்னு கேட்டால், ஹசராத்தின் அலைஹிம், அவர்களுக்கு ஹசராத்துனா கை சேதங்களாக கவலைப்படத்தக்கதாக காட்டுகிறான். அவங்களுடைய அமல்களுக்கு எந்த நன்மை இல்லாமல் போயிடுதில்லை. இப்போ இவங்க சில தப்புகளை செய்கிறாங்க, ஏன்டா இப்படி தொழுத, ஏன்டா இப்படி தப்பு செஞ்சேன்னு கேட்கும் பொழுது எங்கள் தலைவர்கள் தான் காட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. தலைவர்கள் கை விரிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ இவங்க செஞ்சது ஆதாரப்படியான செயல்பாடு இல்லை. இப்போ இந்த அமலுக்கு கூலி இருக்காது. கூலி இல்லாட்டி என்னவாயிரும், செஞ்ச அமல்கள்லாம் அவனுக்கு கை சேதமாயிரும், கூலி கிடைப்பதற்கு பதிலாக ஆயிரும். அதுதான் சொல்கிறான், கதாலிக்க, இப்படித்தான் யுரீஹுமுல்லாஹு அமாலஹும், அவங்களுக்கு அவங்களுடைய அமல்களை அல்லாஹ் காட்டுவான், ஹசராத்தின் அலைஹிம், அவர்களுக்கே கேடானதாக அவர்களுக்கே கை சேதம் ஏற்படுத்துவதாக கவலை அளிப்பதாக காட்டுவான். ஹசரத்துக்கு அந்த அர்த்தம், ஹசரத்துனா கை சேதம், கவலை அளிக்குதல், இப்படி பல அர்த்தம் இருக்குது. அவங்களுக்கே கவலை அளிக்கும், ஏன்டா இப்படி செஞ்சோம், இவங்க சொல்ல கேட்டு நாசமாக போயிட்டேன்னு நினைப்பாங்களாம். ஒமாகும், அவர்கள் இல்லை, பிஹாரிஜீன, வெளியேறுபவர்களாக இல்லை, மினன்னாரி, நரகத்தை விட்டு வெளியேறுபவர்களாக இல்லை. இப்போ நரகத்திலே கிடைப்பார். அப்போ இது காபியர்களை பற்றிய ஒரு விஷயம்னு விளங்குகிறது. ஏன்னா ஈமான் இருந்தால் தான் கடைசியாக வெளியேறிடுவான, இவங்க நரகத்தை விட்டு வெளியேறவே மாட்டார்கள்னு வர்றதுனால இது ஷிர்க்கு குஃப்ரு வச்சவங்களை பற்றின ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததாக 168வது வசனம், யா அய்யுஹன்னாசு, மக்களே, குழு, நீங்கள் உண்ணுங்கள். குழு என்பது அக்கலை என்பதனுடைய அம்ரு தான் குழு என்பது. அக்கலை என்பதற்கு குழு என்று வருங்காலம் வரும்.
அதுக்கு அம்ரு சொல்வதாக இருந்தால், சரியான அம்ரு சொல்வதாக இருந்தால் உக்குல் உக்குலா உக்குலு என்று சொல்லணும். ஊக்குல் என்ற 2 ஹம்சாவை உச்சரிப்பது கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அக்கலை அகத இந்த மாதிரி சொற்களுக்கெல்லாம் அமுரில் என்ன செய்வாங்கன்னா 2 ஹம்சாயுமே தூக்கி விட்ருவாங்க. அக்கலையா குழு ஊக்குள்னு சொல்லாமல் குல் குலா குழுன்றுவாங்க. அகதவுலேருந்து ஹுது ஹுதா ஹுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹம்சாவை ஆரம்பமாகக்கூடிய சொல்லாக இருக்கும் என்று சொன்னால், அதை அம்ரில் சொல்லும் பொழுது 2 ஹம்சா வந்து விடுகிறது. 2 ஹம்சாவை, ஹம்சாங்கிறது அடித்தொண்டையிலேருந்து ஹல்கிலேருந்து வர்றதுனால அது 2 எழுத்து அடுத்தடுத்து வருவதை வந்து அவங்களுக்கு சொல்வதற்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்துருவாங்க. அதனால் அக்கலவுடைய ஜம்மு வந்து குல், அசல் படி ஊக்குள், அந்த ஊன்னு 2 அம்சம் தூக்கிட்டிங்கன்னா குல் என்று வரும். அதனுடைய பன்மை வந்து குலா குழு, குல் குலா குழு. குழு என்றால் உண்ணுங்கள். யாய் ஹொன்னாசு, மக்களே குழு நீங்கள் சாப்பிடுங்கள். எதை சாப்பிடுங்கள்? மிம்மா ஃபில் அர்லி, இந்த மா வந்து அல்லதி, மினல்லதி ஃபில் அர்லி, பூமியில் இருக்குமே அதிலிருந்து சாப்பிடுங்கள். பூமியில் எது இருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். எப்படி உண்ண வேண்டுமென்றால் ஹலாலன் தையிபன், ஹலாலா அல்லாவால் அனுமதிக்கப்பட்டதாகவும் தையிபன் தூய்மையானதாகவும் இருக்கும் நிலையிலே உண்ணுங்கள். அப்போ நீங்கள் பூமியில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் அதை வந்து நான் ஹலாலாக ஆக்கியிருக்கணும். அப்போ ஹலாலாக இருக்கும் நிலையில் உண்ணுங்கள். அப்போ ஹலாலாக இல்லாத நிலையில் உண்ணக்கூடாது. அப்போ பூமியில் உள்ள எல்லாம் ஹலால் கிடையாது. எதை நான் ஹலால் ஆக்கியிருக்கிறோட அதான் ஹலால் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பூமியில் உள்ளதை நீங்கள் சாப்பிடுங்க, ஹலாலன் ஹலாலாக இருக்கும் நிலையிலையும் தையிபன் தூய்மையாக இருக்கும் நிலையிலையும் அதை நீங்கள் உண்ணுங்கள். பூமியில் எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. ஒலா தத்தபிவு, இத்தபான்னா பின்பற்றினான், இது நகி. லாயத்தபி லாயத்தபியா லாயத்தபியூ லா தத்தபின்னு வரும்ல, அதில் உள்ள நகி. இத்தபான்னா பின்பற்றினான், லா தத்தபி பின்பற்றாதே, ஒலா தத்தபிவு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நகியாக இருக்கனால தான் தத்தபியூன்னு நூன் வரல. ஒலா தத்தபிவு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஹுத்துவாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை. ஷைத்தானுடைய அடிச்சுவடுன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து மணல் பாங்கான பகுதியில் நடந்து போகிறான்னு வைங்க, அவன் நடந்து கால் எடுத்து வச்சான்னு சொன்னால் அவன் கால் வச்ச தடம் வந்து அளமாக பதிஞ்சிருக்கும். தந்தரையில் ரோடுகள்லாம் பதியாது, மணல்களில் பதியும்ல, அந்த பதிகிறதுக்கு பேர் தான் காலடி சுவடுங்கிறது. சுவடுங்கிறது ஒருத்தன் முன்னாடி போயிட்டுருக்கிறான்னு சொன்னால் அவன் எந்தெந்த இடத்துல கால் வச்சான் அது நமக்கு பின்னாடி வரவனுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க கால் வச்ச இடத்துல நம்மளும் காலை கொண்டு வைக்கிறதுக்கு பேர் தான் பின்பற்றுங்கிறது. அப்போ ஒலா தத்தபியூ நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஹுத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய காலடி சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று சொன்னால், ஷைத்தான் எந்த வழியில் போகிறானோ அந்த வழியில் நீங்கள் போகாதீங்க. ஷைத்தானு காலடி சுவடு நம்ம பார்க்க முடியுமா? ஷைத்தான்கிறவன் வந்து கண்ணுக்கு தெரியாத படைப்பாக இருக்கும் பொழுது காலடி சுவடுங்கிறது அவனுக்கு வராது. அதான் நம்ம பார்க்குற விதமாக இருக்காது. மனிதர்கள் இந்த மாதிரி வந்து உடல்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்களுக்கு தான் என்ன செய்யும், காலடி சுவடுங்கிற ஆடு மாடு மனுஷனுக்கு காலடி சூடு இருக்கும். அப்போ ஷைத்தானுக்கு காலடி சூடு இருக்காது. அப்போ காலடி சூடை கொண்டு கருத்து என்னென்னு சொன்னால் அவன் காட்டிய வழின்னு அர்த்தம். காலடி சூடுங்கிறது காலடி சூடை ஒரு மனிதன் போகும்போது அவன் காலடி சூடில் இன்னொருத்தன் பின்பற்றிக்கிட்டு போனான்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷைத்தான் என்னென்ன வழியை காட்டுறானோ அந்த வழியெல்லாம் அவன் பின்பற்றி போனான்னு சொன்னால் ஷைத்தானுடைய காலடி சூடை பின்பற்ற மாதிரி இருக்கிறான். இவன் ஒரு இலக்கியமாக ஒரு ஓமையாக ஆக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஷைத்தானுடைய காலடி சூடுன்னு சொன்னால் ஷைத்தானுடைய வழிகள்னு அர்த்தம். உலா தத்தபிவு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய காலடி சூடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு அவன் லக்கும் உங்களுக்கு அதுவும் முபீன் தெளிவான பகிரங்கமான எதிரி. ஒளிவு மறைவான எதிரிலாம் கிடையாது, டிக்ளேர் பண்ண எதிரி. உங்களை நரகத்துக்கு கொண்டு சேர்ப்பேன்ட்டு சவால் விட்டுட்டு வந்த ஒரு எதிரி. அதுதான் அதுவும் முபீன்கிறான்ல. முபீன்னு சொன்னால் சில எதிரிகள் வந்து நம்ம நட்பு போல் பழகிக்கிட்டு எதிரியாக இருப்பாங்க. இது என்ன மாதிரி எதிரி என்று சொன்னால் ஓப்பன் டிக்ளேர் பண்ண எதிரியாக இருக்கிறான். அப்போ அதுவும் முபீன் தெளிவான எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு 168 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ ஷைத்தானுடைய அடிச்சு விடுனா என்னன்றதை விளக்கிறான்ல. இந்த 169 இன்னமா ஏமுருக்கும் ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான் பிசூயி. சூனா கெட்டது, கெட்டதை கொண்டு தான் இன்னமாவுக்கு இந்த தான்கிற அர்த்தம் வரணும்ல.
அது எங்கே வரும்? அந்த ஹபரில் தான் வரும். இன்னமா ஏமுருக்கும், உங்களுக்கு ஷைத்தான் ஏவுகிறான், பிஸ்ஸூயி கெட்டதை கொண்டும், ஒல் ஃபஹஷாயி கெட்டதை கொண்டும்னு தேவையில்லை, கெட்டதையும், ஒல் ஃபஹஷாயி அருவறுக்கத்தக்கதையும் தான் ஏவுகிறான். அந்த தான்ங்கிற அர்த்தத்தை கொடுக்குறான். அவன் நல்லது, ஒரு நல்லது கூட ஏவ மாட்டான். அவன் ஏவுரையில் மனிதர்கள் ஏவுற விஷயங்கள் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் ஷைத்தான் ஏவுறது என்னவா இருக்கும்? எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும். அப்போ இன்னமா ஏமுருக்கும், அவன் உங்களுக்கு ஏவுகிறான், பிசூயி கெட்டவைகளை தான் ஏவுகிறான், ஒல் ஃபஹஷாயி அசிங்க ஆபாசமானது அருவறுக்கத்தக்கது, அருவறுக்கத்தக்கதையும் தான் உங்களுக்கு ஏவுகிறான். மேலும் அந்த கூழுங்கிறது வந்து அன்னு வந்ததுனால தக்கூழு என்பது மஸ்தர் ஆகிக்கிறோம். தக்கூளுடைய மஸ்தர் என்ன? கவுளு தான் மஸ்தர். காலவுடைய மஸ்தர் வந்து கவுளு. அப்போ தக்கூழு என்பதனுடைய மஸ்தர் வந்து கவுளுன்னு ஆகிடுச்சு. தக்கூளோட ஒரு லமீர் இருக்குல்ல, என்ன லமீர் இருக்குது? அன்தும் நீங்கள் இருக்குல்ல, எக்கூலானி எக்கூலுனவுல ஹும் இருக்கும். தக்கூலானி தக்கூலூனா என்பதில் அன்தும் இருக்கும்ல. அப்போ அந்த கூழு என்பதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது மஸ்தராகவும் ஆயிரம். தக்கூழு என்பதில் அன்துங்கிற லமீரும் இருக்குது. அது அன்துங்கிற லமீர் வந்து முன்ஃபசில் பிரித்து சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். முத்தசில் அதை ஆக்கணும்னா கும்பிட்டு மாறிக்கிறோம்ல. அப்போ அந்த கூழு என்றால் கவுளுக்கும், ஓ கவுளிக்கும் அது செஞ்சிட வேண்டியது. ஓ கவுளிக்கும் நீங்கள் சொல்வதையும் ஏவுகிறான். என்ன சொல்வது? அதாவது பிசூய் தீயவைகளையும், ஒல் ஃபஹஷாய் அருவறுக்கத்தக்கவைகளையும், அந்த கூழு நீங்கள் சொல்வதையும் தான் ஏவுகிறான். எல்லாமே அந்த சூவில் கொண்டே அத்துப்பு. அப்போ அந்த கூழு என்பது மஸ்தர் ஆகிக்கிறோம். மஸ்தர் ஆக்கினா எப்படி வரும்? ஓ கவுளிக்கும் நீங்கள் கூறுவதையும், அலல்லாஹி அல்லாவின் மீது கூறுவது, மாலா தாலமூன் நீங்கள் அறியாதவற்றை, எதை அறிய மாட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் பேரில் சொல்லுவது. உங்களுக்கு தெரியாது கேட்டால் அல்லா தான் ஹராலாக்குனா, அல்லா தான் ஹராமாக்குனா, அல்லா தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சொல்ல வச்சுருவானா. சைத்தான் என்ன பண்ணிடுவான்னு கேட்டால், நீங்களாம் இஷ்டத்துக்கு ஒன்று செய்வீங்க, செஞ்சுட்டு அப்படி தான் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்ல வச்சுக்கிறான்ல சைத்தான். அப்போ சைத்தான் எதை ஏவுறான்னு கேட்டால் கெட்டதையும் ஏவுறான், அருவருக்கத்தக்கதை ஏவுறான், கடைசியாக என்ன ஏவுறான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லாது அல்லாஹ் சொன்னான்னு சொல்ல வச்சுக்கிறான் அவங்கள. அந்த கூடு நீங்கள் கூறுவதையும் ஏவுகிறான். எப்படி நீங்கள் கூறுவீங்க? அலல்லாஹி அல்லாவின் பெயரில் கூறுவீங்க, மாலா தாலமூன் நீங்கள் அறியாத ஒன்றையெல்லாம் அல்லாவின் பெயரால் கூறுவதையும் சைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான். ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க. அவன் ஏவுறதெல்லாம் கெட்டதாக இருக்கும், அருவருக்கத்தக்கதாக இருக்கும். முத்தாய்ப்பாக என்ன செஞ்சிருவான்னு கேட்டால், நீங்கள் அறியாத விஷயத்தையெல்லாம் அல்லா பேரில் புடைச்சி வச்சுருவான். அப்படி தானே வச்சுக்கிட்டு மௌலுது கத்தான் பாத்தியாலும் அல்லா பேர்லான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லாவுடைய மார்க்கம்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து சைத்தானும் உங்களை ஏவுவான். அதனால் நீங்கள் சைத்தானுடைய குத்துவாத்துகளை அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு வந்துடுது. அதுக்கு அடுத்தது இதா கீழ லகும் அவர்களுக்கு சொல்லப்படும் போது, இந்த காஃபிர்களுக்கு இவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படும் பொழுது, இத்தபிவு நீங்கள் பின்பற்றுங்கள், மா அன்சல் அல்லாஹு அல்லாஹ் எதை இறக்கிற, இத்தபிவு அல்லது அன்சல் அல்லாஹு, இந்த மாங்கிறது மௌசூலு. இத்தபிவு நீங்கள் பின்பற்றுங்கள், மா அன்சல் அல்லாஹுன்னா அல்லது அன்சல் அல்லாஹு அல்லாஹ் இறக்கினானே அந்த ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் பொழுது, ஹாலு அவர்கள் அவங்க பதில் சொல்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? இத்தபிவு மா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது, காலு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, பல் மாறாக, நத்தபிவு நாங்கள் பின்பற்றுவோம், மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா. இதில் அந்த அல்ஃபைனா மட்டும்தான் புது வார்த்தை. கீழ லஹும் இத்தபிவு மா அன்சல காலு பல்லு நத்தபி எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். அல்ஃபைனாங்கிறது கொஞ்சம் புது வார்த்தை. அல்ஃபா என்றால் என்னென்று கேட்டால் வச்சத பெற்றுக்கொண்டான், ஒரு 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 விஷயத்தை பெற்றுக்கொள்வது, காண்பது. அந்த வார்த்தைக்கு என்ன செய்வாங்க? அல்ஃபாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அல்ஃபைனா என்றால் மா வச்சதுனான்னு அர்த்தம். அப்போ நத்தபியை நாங்கள் பின்பற்றுவோம், அல்லது ஒன்றை பின்பற்றுவோம். மா என்றால் மௌசூலுடைய அர்த்தம். அல்லது ஒன்றை பின்பற்றுவோம், அல்ஃபைனா அலைஹி ஆபானா எதன் மீது எங்களுடைய முன்னோர்களை தகப்பன்மார்களை, ஆபான்னா தகப்பன்மார்கள், அபு என்பதுடைய ஜம்மு ஆபா,
எங்களுடைய தகப்பன்மார்கள்னால் ஒரு தகப்பன் தான் ஒரு ஆளுக்கு இருப்பான். அதனால் என்ன செய்யுது, முன்னோர்னு வச்சுக்கிற வேண்டியது. அல்ஃபைனா அலைஹி, எதன் மீது நாங்கள் கண்டோமோ பெற்றோமோ, ஆபானா எங்களுடைய முன்னோர்களை எதன் மீது நாங்கள் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். எங்கள் முன்னோர்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். இந்த கல்லை தான் வணங்க சொன்னாங்க, அவங்க அதை நாங்கள் வணங்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம். பதில் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் இறக்குனதை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது கூட அல்லாஹ்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலை. எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். பல் நத்தபியும் நாங்கள் பின்பற்றுவோம். அல்ஃபைனா அலைஹி ஆபானா எங்களுடைய ஆபாக்களை எதில் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ எதில் கொண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். சொல்கிறவார்கள்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு மறுப்பு எதிர்கேள்வி கேட்குறான். அவ்வளவு காண ஆபாவுகும் இவர்களுடைய முன்னோர்கள் லா யாக்கிலூன ஷையன் எதையும் விளங்காதவர்களாக வலா எகுத்ததும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா. அவ்வளவு காணண்டா இருந்தான், லவ் காணண்டா இருந்தால், வாவ் அத்து வந்துருச்சுல, அவ்வளவு காண இருந்தாலும் வந்து கேள்விக்குறி இருந்தாலுமா. அவ்வளவு காணவளவு எத்தனை அர்த்தம் இருக்குன்னா, காண ஆபாகும்னா அவங்க முன்னோர்கள் இருந்தார்கள், லவ் காண ஆபாகும்னா முன்னோர்கள் இருந்தார்கள், காணண்டா இருந்தார்கள் அர்த்தம். அப்போ வாவு வந்திருக்கல, அந்த வாவு வந்தால் அதுக்கு மும்முண்டு அர்த்தம் வரணும்ல. அவ்வளோக்கான ஆபாகும் அவங்களுடைய முன்னோர்கள் இருந்தாலும், இந்த கேள்விக்குறி வந்திருக்கல, அவ்வளவுக்கானது ஹம்சா வந்திருக்கல ஆரம்பத்தில், அதுக்கு என்ன செய்யணும், கேள்விக்குறியுடைய அர்த்தம் கொடுக்கணும். இருந்தாலுமா, அவ்வளவுக்கான ஆபாகும் அவங்களுடைய ஆபாக்கள் இருந்தாலுமா. எப்படி இருந்தாலும் லா யாக்கிலூன ஷையன் எதனையும் எந்த ஒன்றையும் விளங்காதவர்களாகவும் வலா யஹ்ததூன நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா. ஜவாபு இங்கே சொல்லலை. இருந்தாலுமாடா பின்பற்றுவீங்க, உங்கள் முன்னோரை பின்பற்றிட்டு போங்க. எதில் பின்பற்றலாம், அவன் நேர்வழியான விஷயத்தை சொல்லியிருந்தால் பின்பற்றலாம், அவன் அறிவுபூர்வமாக விஷயத்தை சொல்லியிருந்தால் பின்பற்றலாம். முட்டாத்தனமாக சொன்னதையுமா பின்பற்றி நல்லா கேட்குறான். முன்னோர்களை பின்பற்றலாம், அவன் தப்பு கிடையாது. முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றோம், அவங்க சோறாக்குனாங்க நம்மளும் சோறாக்கி சாப்பிட்றோம், அவங்க செஞ்ச பல விஷயங்களை பின்பற்ற தான் செய்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் எதில் பின்பற்றக்கூடாது, ஒன்று விளங்காமல் செஞ்சால் பாருங்கள், அதை போய் பின்பற்றக்கூடாது. நேர்வழி இல்லாத விஷயத்தை செஞ்சுருந்தான்னா பின்பற்றக்கூடாது. அதுக்கு தான் எல்லாம் கேட்குறான். அவ்வளவுக்கான ஆபாவுகும் இவங்களுடைய ஆபாக்கள் லா யாக்கிலூன ஷையன் எதனையும் விளங்காதவர்களாக இருந்தாலுமா, வலா யஹ்ததூன் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா, எத்தபியூன பின்பற்றுவார்கள். அந்த ஜவாபு போக்கப்பட்டிருக்குது, நம்ம விளங்குது. அப்படி பேச்சு நம்ம கூட பேச்சு அப்படி சொல்லுவோம்ல, இப்படி இருந்தாலுமாடா அப்படின்னு அர்த்தம், இப்படி இருந்தாலுமா நீங்கள் செய்வீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டைலில் எல்லாம் என்ன செய்கிறான், அந்த ஜவாபை இங்கே சொல்லலை. அப்போ அவ்வளவுக்கான ஆபாவ லவ் என்பதற்கு ஒரு ஜவாபு வரணும்ல, லவ்ண்டா இருந்தால்னு வருதில்ல, அந்த இருந்தால் என்பதற்குரிய ஜவாபு இங்கே சொல்லப்படலை. அது என்ன நம்ம விளங்கிக்கிறோம், சிந்தனைக்கு விளங்குறது. அப்போ அவ்வளவுக்கான ஆபாவும் இவங்களுடைய ஆபாக்கள் முன்னோர்கள் லா யாக்கிலூன ஷையன் எதனையும் விளங்காதவர்களாகவும் வலா யஹ்ததூன் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா நீங்கள் பின்பற்றுவீங்க, பின்பற்றுவார்கள். எத்தபியூன ஆபாவும்னு வச்சுக்கிறணும். அப்போ இதனுடைய ஜவாபு போக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது இது தக்லீதுக்கு எதிரான ஒரு வசனம். இது இந்த மதுஹபு தரிகா இது புறம் சொல்கிறாங்கல்ல, சலபுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள ஒரு பொதுவான மரணடிக்குரிய வசனம். இதில் என்ன இருக்குது, அல்லாஹ் அருளியதை பின்பற்றணும்னு சொன்னால் முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அல்லாஹ் அருளியை தான் பின்பற்றணும். முன்னோர்கள் சொல்லதை பின்பற்றலாம் எப்போ, அது நேர்வழியாக இருந்தால் பின்பற்றலாம். நேர்வழினா என்ன, வகி அடிப்படையில் இருந்தால் பின்பற்றலாம். அறிவார்ந்த விஷயங்கள் உலக விஷயங்களாக இருந்தால், அறிவுபூர்வமான காரியங்களாக இருந்தால் என்ன செய்யலாம், பின்பற்றி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி பின்பற்றுவீங்கன்னு எல்லாம் கேட்குறான். அதுக்கு அடுத்தது ஓ மசலுள்ளதீன கஃபரு மசலில்லதி என் ஐகூ பிமாலா யஸ்மவு இல்லா துவாவும் நிதான் சும்முன் புக்குமுன் உம்மியுன் ஃபோம்லா யாக்கிலூன் அப்படின்னு 171 வசனத்தில் இருக்கிறது. இதில் இந்த இதனுடைய சொல்லுக்கு சொல் அர்த்தத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி
இதனுடைய சாராம்சத்தை சொல்லி போடணும். என்னன்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு கால்நடையை நம்ம அழைக்கிறோம், ஒரு மனிதனை அழைக்கிறோம். மனிதனை அழைக்கிறது ஏதாவது பேசணும்னு சொன்னால் அவனுக்கு அது பேச்சாக அவனுக்கு வந்து காதில் விளங்கும். கால்நடைகளுக்கு அது ஒரு சத்தமாக தான் விளங்கும், அந்த வார்த்தையாக விளங்காது. ஏன்னா அவைகளுக்கு மொழி கிடையாது, அது புரியாது. அப்போ மனிதன்கிட்ட சொல்லும்போது என்ன ஒன்று கேட்டால், இது ஒரு நமக்கு ஒரு சவுண்டு வருதுன்னு விளங்கிக்கிற மாட்டான், இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிடுவான். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் என்ன செய்வான், அது உணவு சாப்பிட்டதை பற்றி கேட்குறாருன்னு விளங்கிக்கிடுவான். இதையே பிடிச்சிட்டு மாட்டை நோக்கி கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு பொறுத்து அது சத்தம் தான், அது ஒரு சத்தமாக காதில் விழுவுமே தவிர அதனுடைய மீனிங் வந்து என்ன செய்யாது, விளங்காது. அப்போ கால்நடைகளுடைய கால்நடைகளும் செவியேற்கிறார்கள், மனிதனும் செவியேற்கிறான். மனிதன் செவியேற்கும் பொழுது அது என்ன கருத்தை தருகிறது என்று விளங்கி செவியேற்கிறான். கால்நடைகள் செவியேற்கும் பொழுது வெறும் சத்தமாக மட்டும்தான் செவியேற்கின்றன. இதை நீ முதல்ல வச்சுக்கிறணும். இப்போ இந்த காஃபிர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அல்லாவை அழைக்காமல் ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நின்று கூப்பிட்றாங்க. அப்போ அல்லாத்து உஸ்ஸா மனாத்து அந்தந்த சிலைகளுக்கு முன்னாடி நின்று என்ன செய்கிறான், மரம் மட்டை நாய் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்றான், தெய்வம்னு நினச்சி கூப்பிட்றான். நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிறான். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுக்கு விளங்குமா? விளங்காது. அப்போ வந்து இவங்க இந்த காஃபிர்களுடைய துவா பிரார்த்தனைக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு கால்நடைகளை போய் ஒரு மனுஷன் அழைக்கிறானே, அந்த அழைப்பவனுக்கு உதாரணம் போல் இருக்கிறது. கால்நடைகளை போய் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எப்போ தூங்க போகிறீங்க அப்படின்லாம் கால்நடை ஒரு பேசிகிட்டு இருப்பானா? பேச மாட்டான். நீ என்னத்தை பேசினாலும் ஒரு சத்தம் தான் அதுக்கு. அப்போ அந்த நிலையில் தான் யாருடைய நிலைமை இருக்கிறது, காஃபிர்களுடைய நிலைமை இருக்குதுன்னு ஒரு உதாரணம் காட்டுறான். இந்த வசனத்தில் கால்நடைகளை ஒருத்தன் அழைக்கிறான் இல்லையா, அந்த கால்நடைகளை அழைப்பதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். எதுக்கு உதாரணம்? காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அப்போ காஃபிர்களுடைய இந்த பிரார்த்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யார்கிட்ட கேட்டால் அவன் செவிமடுத்து விளங்கி ரிப்ளை கொடுப்பானா, அவன்கிட்ட கேட்காம எதுவும் கேட்காதவர்கள்ட்ட போய்கிட்டு என்ன செய்யறான், ஒளியாவே பகாரங்களே பெரியார்கள்னு கூப்பிடுக்கிறான். அப்போ இவன் எது மாதிரி இருக்குன்னு கேட்டால், கால்நடைகளை ஒருத்தன் அழைச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், அதனோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறானே, அந்த மாதிரி இவன் இருக்கிறான் என்று ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அந்த அர்த்தத்தை கவனத்தில் வைத்து ரெண்டு அர்த்தம் இது கொடுக்குறாங்க. ஒரு அர்த்தம் இது, ஒரு அர்த்தம் எது, இந்த காஃபியர்கள் வந்து காஃபியர்களுடைய உதாரணம் என்றால், காஃபியர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள்ல, அதுக்கு உதாரணம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அதாவது வெறும் சத்தமாக மட்டும் செவியுறுமே அந்த மாதிரியான மிருகங்கள்கிட்ட அழைப்பான அவனுடைய அழைப்பை போல இருக்கிறது என்று ஒரு உதாரணம். இப்படி ஒரு அர்த்தம் இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. இந்த கருத்துப்படி அர்த்தம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்ப்போம். இதே வசனத்துக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்குறாங்க. முதல் அர்த்தத்துக்கு பார்ப்போம். மதலுள்ளதீன கஃபரு, காஃபியர்களுக்கு உதாரணம். காஃபியர்களுக்கு உதாரணம்னா என்ன? மதலு துவா இல்லதீன கஃபரு, காஃபியர்களுடைய பிரார்த்தனைக்கு உதாரணம். காஃபிருக்கு உதாரணம்னு சொன்னால் அவன் அந்த வணங்குறான்ல, இபாதத்து செய்கிறான்ல, அதுக்கு உதாரணம். மதலுள்ளதீன கஃபரு, தங்களுடைய துவாக்களை செய்கிறார்களே காஃபிர்கள், அவங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்றால், கமசல் இல்லதி, ஒருவனை போல. எந்த ஒருவன்? என்இகு, அவன் வந்து சத்தமிடுகிறான், பிமாலா எஸ்மௌ இல்லா துவாவும் நிதான், அதாவது வெறும் சத்தமாகவும் அழைப்பாகவும் தவிர செவியேற்க மாட்டாதே அதை கொண்டு சத்தமிடுகிறான். அதாவது மிருகங்களை அழைக்கும் பொழுது அவைகள் நம்முடைய அழைப்பை எப்படி அது செவியுறும்? வெறும் சத்தமாகத்தான், வெறும் குரலாகத்தான் செவியுறும். கமசல் இல்லதி, ஒருவனை போல, என்இகு, அவன் வந்து சத்தமிடுகிறான், பிமாலா எஸ்மோ, செவியுறாதவற்றை கொண்டு சத்தமிடுகிறான். எப்படி செவியுறாது? இல்லா துவாவும் நிதான், ஒரு அழைப்பு, ஒரு நிதான்னா அழைப்பு, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். துவாண்டா நிதான, சும்மா அழைத்தல் என்றதை தவிர வேறு அர்த்தம் இல்லை, அது கிடைக்காது. இப்போ ஒரு மிருகம் இருக்குன்னு வைங்களேன், என்ன வார்த்தையை சொன்னாலும் உங்கள்கிட்ட ஒடியாந்துருது. நீங்கள் என்னத்தை பேசினா அதுக்கு தெரிஞ்ச ஒரே அர்த்தம் இது, முதலாளி கூப்பிட்றாரு அல்லது விரட்டுறாரு. ஒரு வயலில் போய் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் எந்த சொல்ல சொன்னாலும் ஓடி போயிடுறது. அதுக்கு என்னது, எந்த சொல்ல கேட்டாலும் அதுக்கு என்ன செய்யும்,
நம்மளை நோக்கி அழைக்கிறார்கள் அது தெரியுமே தவிர அதனுடைய கருத்து அதற்கு விளங்காது. அப்போ இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க. மசலுள்ளதீன கஃபரும் காஃபிர்களுடைய உதாரணமாவது, காஃபிர்களுடைய துவாவுக்கு உதாரணமாவது மசல் இல்லதி ஒருவனை போன்றது, ஒருவனுடைய உதாரணம் போன்றது. எந்த ஒருவன் நாக்கன்று சொன்னால் மிருகங்கள் அழைக்கிறதுக்கு பேர். எண்ணிக்குன்னா என்னது? மிருகங்களை அழைக்கிறது. மிருகங்களை அழைக்கிறான் பிமா சில சொற்களை கொண்டு. லா எஸ்மவு அந்த மிருகங்கள் செவியுறாது, இல்லா துவாவும் நிதான் ஒரு அழைப்பாகவே தவிர அதை செவியுறாது, அதனுடைய கருத்துக்களை விளங்காது. வெறும் அழைப்பு என்று தான் என்ன செய்யும்? பொருளற்ற ஒரு அழைப்பு, ஒரு அழைப்பாகவே தவிர செவியுற மாட்டாதே. அந்த சொற்களை கொண்டு மிருகங்களை அழைப்பவனை போல இவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு அர்த்தம் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அதாவது இந்த காஃபிர்களுக்கு உதாரணம் சொல்லப்படுது. எது மாதிரி உதாரணம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இப்போ காஃபிரை ரசூல்லா போய் அழைக்கிறாங்க. இப்போ காஃபிராக இருக்கிறான், அவனுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? வாடா இஸ்லாத்துக்குன்ட்டு அவங்க தாவா பண்ணி அழைக்கிறாங்க. இந்த அழைப்புக்கு உதாரணம் காஃபிருக்கு உதாரணம் என்றால், காஃபிருக்கு தாவா பண்ணுறாங்கன்னு ரசூல்லா மசலு தாவத்தின் நபியுடைய தாவாவுக்கு உதாரணம் லில்லதீன கஃபரு காஃபிர்களுக்கு ரசூல்லா தாவா பண்ணுறாங்கல்ல, அழைக்கிறாங்கல்ல, அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ மிருகங்களை போய் கூப்பிட்டா வழங்குமா? அந்த நிலையில் இவங்க இருக்கிறாங்க. ரசூல்லா வான்னு கூப்பிடுறாங்க, மறுமையை பற்றி சொல்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க காதில் எப்படி விளங்குதுன்னா ஒரு சத்தமாக மட்டும்தான் விளங்குது. எப்படி விளங்கலை? அது ஒரு பொருளுள்ள ஒரு கருத்தை சொல்கிறது என்று அவன் என்ன செய்யலை? விளங்குவது இல்லை. அப்போ இந்த காபிர்களை நபிகள் நாயகம் அழைப்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த தரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிருகங்களை கால்நடைகளை ஒருத்தன் அழைக்கும்போது எந்த ரிசல்ட்டு கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டு தான் இவங்க இருக்கிறாங்க. மிருகங்களோடு ஒருத்தன் கூப்பிட்டான்னு சொன்னால் அதனுடைய சொல்லு இலக்கணம் அதெல்லாம் விளங்கிக்கிட்டு அது விளங்காது, கூப்பிட்றான்னு மட்டும் விளங்கும். அந்த மாதிரி விளங்குவதை போலத்தான் இவர்களை போய் ரசூல்லா அழைக்கக்கூடிய அழைப்பு அமைந்திருக்கிறது. இவங்களை கால்நடைகளுக்கு ஒப்பாக்கிறது. முதல்ல இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்கல்ல தெய்வங்கள், அவற்றை கால்நடைகளாக்கி உதாரணம் சொல்வதாக முதல் அர்த்தம். இப்போ இவங்களையே கால்நடைக்கு ஒப்பாக்கிறது. இவங்க எந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கால்நடை மாதிரி இருக்கிறான். கால்நடையில் போய் ஒருத்தர் அழைத்தாருன்னா அதுக்கு விளங்குமா? வாங்க சாப்பிட்டு வருவோம் கூப்பிட்டா புரியுமா அதுக்கு ஏதாவது? அந்த மாதிரி ரசூல்லா இவங்கள்ட்ட போய் வாடா துறவு போகண்டா விளங்குமா? இவனுக்கு விளங்காது. அப்போ அந்த மிருகங்கள்கிட்ட ஒரு மனிதன் பேசுவதற்கு எந்த ரிசல்ட் இருக்குமோ அந்த ரிசல்ட்டு தான் இவங்கள்ட்டையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு அர்த்தமும் கொடுக்குறாங்க. இப்போ மசலுள்ளதீன கஃபரு காஃபிர்களுக்கு உதாரணம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். காஃபிர்கள் செய்கிற பிரார்த்தனைக்கு உதாரணம். இன்னொரு அர்த்தம் என்னென்று கேட்டால், காஃபிர்களை நபிகள் அழைப்பதற்கு உதாரணம். காஃபிர்கள் அவன் செய்கிற துவாக்கள் இருக்கல அதுக்கு உதாரணம். மசலுள்ளதீன கஃபருங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். காஃபிராக இருப்பவர்களுக்கு உதாரணம்ங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கிறது. எதை பற்றிய உதாரணம் என்று கேட்டால், மசலு துவா இல்லதீன கஃபரு காஃபிர்கள் துவா செய்வது பற்றிய உதாரணம். இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டால், மசலு தாவத்தின் ரசூல்லா தாவா செய்கிறாங்கள அழைக்கிறாங்க, லில்லதீன கஃபரு காஃபிர்களை அழைக்கிறாங்களா அதுக்கு உதாரணம். இந்த வசனத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அந்த உதாரணம் யாருக்கானது என்று சொன்னால், காஃபிர் யாரை அழைக்கிறானோ அது தெய்வங்களுக்கு உரியது அல்லது அந்த காஃபிற்கே உரியது என்று ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். இது பற்றி கொஞ்சம் கூடுதல் விவரமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.